அன்பு நண்பர்கள், இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் 1/4 கப் பச்சை வேர்க்கடலையே லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கலாம். இப்போ கடலை நல்லா வறுத்தாச்சு, தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது தேவையான எண்ணெய், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அடுத்தது 4லேருந்து 5 பச்சை மிளகா, 3 பல் பூண்டு, கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வதக்கிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாம் ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்தது தோல் எடுத்த வேர்க்கடலை, கூடவே வதக்கின வெங்காயம், புதினா, சட்னிக்கு தேவையான உப்பு, ஒரு துண்டு புளி, தேவையான தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். சட்னி தாளிப்புக்கு கடுகு உளுந்து 1/2 டீஸ்பூன், பாதி வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். இப்போ தாளிப்பை சட்னியில் சேர்த்துக்கலாம். சூப்பரான வேர்க்கடலை புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.